ரேயான், அப்பா உன்னை அடிக்கடி என்ன சொல்லுவான்? சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்னா? நீ சொல்லுவீங்க. ஆனால் நீ அது பண்ணுவேன். 5 வேளை தொழுவிடா. சரி, ஓகே. உனக்கு அரபி படிக்கலையா இல்லையா? ஆமாம். ஒரு சூறா ஏதாவது சொல்லு கொஞ்சம் வந்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் சொல்கிறது பின்தவனது பொய்யானது என்று தெளிவாக விளங்க வேண்டும். நீங்கள் ஒன்றும் மையனல்ல, ஞானி அல்ல. இது நம்ம ஒரு டீ கடை உமர் பாய் பண்ண கமெண்ட்டு. சரி, ஓகே. அப்புறம் இதில் சொல்கிறது தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்குது, இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு நிறைய 5 கமெண்ட் போட்டிருக்கிறாரு. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, எனக்கு இன்னும் வசதியாக போச்சு. எல்லோருக்குமான மாம்டேட் சொல்கிறேன்ல, அவங்க தானே சொர்க்கத்துக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு. அப்போ சரியாக தான் இருக்குது. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னுடைய அனுபவத்தை நான் பதிவு பண்ணேன். மன்னிப்பு என்ற வார்த்தை கேட்க வந்தது தான் உலக மக்களின் மாம்டேட். அந்த மன்னிப்பு கேட்க கற்றுக் கொடுத்த பிறகு அடுத்தடுத்த வர தலைமுறைகள் தவறு பண்ண 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 லட்சக்கணக்கான இறை தூதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி நிறைய பேர் வந்தாங்க. அப்படி வந்ததில் யார் யார் என்னென்ன கொடுத்தாங்களோ அதில் எது ரொம்ப வலுவாக இருந்துச்சோ, அது மக்கள் மனசில் போய் சேர்ந்துச்சோ, அதெல்லாம் மதங்களாக வந்து நிற்கிது. ஆனால் இதில் இறுதியாக வந்த இஸ்லாம் மார்க்கம், அதாவது எல்லாமே இப்படி இருந்தாலும் அந்த இறுதியாக வந்த இறைவன் என்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. இப்போ அதான் உண்மை. இறைவனுக்கு தான் எல்லாம். அந்த இறைவன் என்பவன் இப்போ இதுக்கு மேலே நீங்கள் எந்த இறைவனை சொல்லுவீங்க? உருவமில்லாத ஒரு இறைவன், எல்லோருக்கும் பொதுவான ஒரு இறைவனை சொன்ன பிறகு உருவமே கொடுக்கல அப்படின்னா, இப்போ உருவம் கொடுத்துருந்தான்னு வச்சுங்க, இல்லை இதில் மாற்றிருக்கலாம். ஸோ அந்த உருவமே கொடுக்கல. அப்புறம் அவருக்கு உருவம் கொடுக்காதனால தான், இறைவன் உருவம் இல்லைன்னு அவர் சொன்னதுனால தான் அவர் தன்னுடைய உருவத்தையும் கொடுக்கல. எங்கே நம்மள கடவுளாக்கிடுவாங்கன்னு. ஏன்னா தன்னுடைய பாயிண்ட் வலுவாக இருக்கணும்னா இப்படி தான். அதாவது அவர் டைரெக்டாக இறைவனை பார்க்கல, இறைவன் டைரெக்டாக வந்து கொடுக்கறது ஒரு தூதர் மூலமாக தான் கொடுத்தான். அப்போ இவர் இறை தூதரா இல்லை நடுவில் வந்து இறை தூதரான்ற ஒரு கேள்வி இருக்குது. இருந்தாலும் அவர் நம்மளுக்கு இறை தூதர் சொன்னதுனால உங்களுக்கு இருக்கட்டும் உங்கள் மார்க்கம். நான் தான் சொல்கிறேங்களே, இங்கே எல்லா மார்க்கங்களும் சொர்க்கம் போகலாம். அதே நேரத்தில் முஸ்லீம்கள் வந்து மறுபிறவி கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், இது நல்லா ஞாபகம் வச்சு உங்களுக்கு கிடைச்சா இறுதி வாய்ப்பு. அதே நேரத்தில் நான் என் பையனை வந்து சொன்னாங்க, தொழுவிடான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு இன்னொரு 30 வயசில் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கும் அதான் நான் சொல்கிறேன், தொழுங்கப்பான்னு. ஆனால் நான் நான் கடைசி நேரத்தில் தப்பித்தேன். இதாவது 7 ஜென்மம்னு நான் சொல்கிறேன்ல, நான் 7வது. எனக்கு மேலே அம்மா அப்பா, அதாவது நான் இப்போ காட்டுறேன். தொடர்ந்து மாம்டேடுன்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் நரகத்தில் போய் தேடிட்டு இருக்காங்க பாதை தெரியாமல். இப்போ நான் உங்களுக்கு மாம்டேடு சொல்லும் போது உங்களுக்கு பிரெயின் வாஷ் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் கரெக்டாக நரகத்துக்கு போனதுக்கு மாம்டேடுன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. அதனால தான் அவங்களுக்கு பிரெயின் வாஷ் மாதிரி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இது நான் 7வது ஜென்மம் நான். அப்போ இது எங்கள் அப்பா அம்மா, இது அம்மாவுடைய அப்பா அம்மா, அப்பாவுடைய அப்பா அம்மா. இந்த 6 பேர் இதில் நான் இப்படி நின்றுட்டேன். ஏன்னா 2 பேர் ஜோடி தானே. இதுக்கு மேலே போயிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம அதுக்கு மேலே விட்டுருணும் கணக்கு. ஏன்னா இவங்களை நம்ம அடைக்கலாம், அந்த 7 பேர். அதான் 7வது ஜென்மம்னு சொல்கிறேன். கடைசியாக போய் நின்றீங்கன்னா அம்மா அப்பா, அதுக்கு மேலே இறைவன். இந்த இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தவங்க இவங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மதங்கள்லாம் நிறையா வந்துட்டாலும், இப்போ நான் இங்கே எங்கள் தாத்தா ஹிந்து. அப்போ இந்த 6 பேரும் முஸ்லீமாக இருந்திருந்தால், இப்போ என் பையன் முஸ்லீமாக மாற முடியாது, மதம் மாற முடியாது. முஸ்லீமாக இருக்கிறனால மதம் மாற முடியாது. நான் மாறலாம். என் பையன் இப்போ முஸ்லீமாக இருக்கான்னா அவன் மதம் மாற முடியாது, நான் மாறலாம். ஏன்னா ஒரு தாத்தா இருக்கிறான். அந்த 7 ஜென்மத்துக்கு உட்பட்டவங்க மட்டும் தாய் மதம் திரும்பலாம். யாராவது ஒருத்தவங்க வேறு மதம் தான் அப்படி திரும்ப. ஏன்னா எனக்கு அதாவது முஸ்லீமாக போய் நரகத்துக்கு போயிட்டால் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்காதுல்ல. எனக்கு வாய்ப்பு வேணும். நான் மனசால் மாற்றிக்கிட்டேன். யார்கிட்டையும் போயிட்டு மதம் மாறணும் அப்படிலாம் இல்லை, என் மனசுக்குள்ளே நான் மாற்றிக்கிட்டேன். அப்போ எனக்கு தான் தெரியும் நான் என்னவா மாறி இருக்கேன்னு. அதுவும் நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சுட்டு பார்க்கும் பொழுது, மற்ற மதக்காரங்க எல்லாரும் ஃப்ரீவில் மதம் மாறிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு மறு வாய்ப்பு இருக்கிறதுனால. இதை நல்லா இந்த கணக்குக்கு சரியாக நடக்கும்.
ஆட்டோமேட்டிக்காக எக்தம் பர்ஃபெக்டாக 100% நடக்கும். இந்த இயற்கை பிரபஞ்சம் எப்படி எல்லாமே ஒரு ஒரு விதியின் கோட்டில் சரியாக போயிட்டு இருக்குங்களா, அந்த மாதிரி இது வந்து கரெக்டாக நடக்கும். அதனால தான் பல மதங்கள் வந்து வந்து அவங்க ரீசைக்கிளாக திரும்ப வரும்பொழுது அவங்க தேடி 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 இறுதியாக வந்து இந்த இஸ்லாம் மார்க்கம்னா இதுதான் கரெக்டு, இறைவன் மன்னிப்பு தொழுகணும் அந்த மாதிரி. ஆனால் ஒரு மன்னிப்பில் முடிய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நன்றி அப்படின்னு வந்து ஒரு மன்னிப்பு நன்றின்னு எவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே அடங்கிடுச்சு. அது உண்மை பொய்ன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க, எந்த மதத்தையும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. எல்லா மதங்களும் சொர்க்கம் போகலாம், உங்களுக்குள்ளே விவாதம் பண்ணுறது தப்பு, உங்களுக்குள்ளே பிரிவு ரீதியாக சண்டை போடுறது தப்பு. இது எல்லாமே ஏன்னா நீங்கள் மைண்ட் கான்செப்ட் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணும். அது வந்து நீங்கள் மத ரீதியாக இறைவன் பெரியவன் என்று சண்டை போடுறது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் ஒரு விஷயம் இறைவனை சந்தோஷப்படுத்தணுன்னா இல்லை அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணுன்னா உதவி செய்யறதுல எங்கள் மதம் சிறந்ததுன்னு உதவி செய்யுங்க. போட்டி போட்டு உதவி செய்யுங்க, மக்களுக்கு தேடி போய் உதவி செய்யுங்க. அநியாயத்துக்கு கை கொடுக்காதீங்க. ஒரு ஒரு எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு அநியாயம் இருக்க நமக்கு என்ன, நம்ம நல்லா இருக்கணும்னு இல்லை. அதாவது நீங்களாம் வந்து ஓட்டு போட்டுருவீங்க, ஒருத்தன் வந்துடுவான், அவன் தப்பான ஒரு ஆட்சி கொடுப்பான், அவனை அப்புறமா திட்டிகிட்டே கிடப்பீங்க. அவன் தப்பாக ஆட்சி கொடுத்தான், அவன் மேலே தப்பு இல்லை, ஓட்டு போட்டது உங்கள் தப்பு தான். அதனால நீங்கள் சரியாக யோசனை பண்ணி செஞ்சால் எல்லாம் சரியாக இருக்கும். ஸோ இன்னும் யோசிக்கலாம். நான் இது சுருக்கம் பேச்சு முடிக்கணும், அதனால் முடிக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இதில் முக்கியமான விஷயம், நான் அந்த 7 ஜென்மம்னு சொன்னேனுங்கள, அப்போ அந்த நம்மளுக்கு மேலே இருக்கிற 6 பேர் அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா அப்படின்ற சொன்ன 6 பேர் நான் காமிச்சனுங்கள, அவங்கள நீங்கள் நல்ல முறையில் பாதுகாக்கணும். அவங்க மனசை நோக அடிக்கக்கூடாது, எக்காரணம் கொண்டு மனசை நோக அடிக்கக்கூடாது. அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்கள தாண்டி தான் நம்ம அப்பா அம்மாவை அடைய முடியும். அதாவது 8, 9, 10 இறைவன். புரியுதுங்களா? இந்த 10 படி இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 10ஆம் அறிவு இறைவனை அறிவும், அதே 10ல் தான் இதுலேயும் நீங்கள் வெற்றி அடைய முடியும்.